வெல்கம் டு பிரியா ஹோம் வீடியோஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டோட முன்னாடி அதாவது ஃப்ரண்ட் செவரு வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த செவுத்தில் ஆல்ரெடி டைல்ஸ் ஒட்டி இருந்தோம். அந்த டைல்ஸ் பார்த்தீங்களா, அது டிசைன்ஸ் அவ்வளோ நல்லா இல்லை. ஏன்னா வாசல்லே இருக்கிறதுனால போட்டிக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்டாங்க. அது தெரியாமல் ஒரு டைல்ஸ் மாற்றி போட்டுட்டாங்க. அதாவது சீப் அண்ட் கம்மி ரேட்டில் எடுத்ததுனால ரொம்பவே நல்லா இல்லை. ரொம்ப சைஸ் எல்லாம் கம்மியாக இருந்தது. ஸோ அந்த டைல்ஸை டெக்கரேஷன் பண்ணுறதுக்கோசரம் தான் நான் அந்த ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேன். மீஷோவில் இந்த செவரு அளந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஸ்டிக்கர் வேணால் முதல்ல எவ்வளோ உங்களுக்கு அகலம் இருக்குது நீளம் இருக்குன்னு செவரு அளந்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு 5 ரோல் தேவைப்பட்டுச்சு. மீஷோவில் தான் ஆர்ட்ரு போட்டிருந்தேன். நிறைய கலெக்ஷன் பார்த்தேன். இது பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. ஒரு ரோலுக்கு 4 ஸ்டிக்கர் வருது பாருங்கள். இவ்வளோ லென்த்து இருக்குது. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக ஒரு ரோஜா பூ கொடி போகிற மாதிரி இருக்குது. அதோட கூட பிளாக் கலர் செக்குடு டிசைன் கொடுத்துருக்காங்க. பேக்கிங் நீட்டாக வந்திருக்கு. எந்த ஒரு கிளியில் டேமேஜ் இல்லை பாருங்கள். அவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. அதே சமயம் அப்படியே ரொம்ப ஷைனிங்காகவும் வளவலன்னு இருக்குது. சூப்பராக இருக்குது. பார்க்க டிசைன்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குது. இதை நம்ம அளந்து பார்த்துடலாம். நீளம் பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு மெஷர்மெண்ட் காட்டிடுறேன். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நீளம் 41 இன்ச்சு இருக்குது. அவ்வளோதாங்க இதில் சைஸ் வந்திருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் லென்த்து வேணுங்களா, அந்த சைஸில் நான் தேடி பார்த்தேன், இல்லை. ஃபைனலாக நம்மளுக்கு 41 நீளம் அவ்வளோதான் நம்மளுக்கு கிடச்சிது. நீளம் 41 இன்ச்சு, அகலம் பார்த்தீங்களா 16 இன்ச்சில் இருக்குது. சேம் எல்லாமே அதே மாதிரி தான். இதுதாங்க நான் சொன்ன அந்த ஃப்ரண்ட் சைடு. இது பாருங்கள், இது டைல்ஸ் இல்லை. டைல்ஸுக்கு மேலே நான் ஆல்ரெடி ஏற்கனவே இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன். இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்களா 6-7 வருஷமாக இருந்தது. இது ரொம்ப பழசாயிடுச்சு. ஃபைனலாக அது எடுத்து பார்த்தா நான் வரலை. ஏன்னா நம்மளாம் அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் வரும். நானும் இந்த ஸ்டிக்கர் புதுசாக வாங்கினீங்களா, அது ஒட்டுறதுக்காக ரிமூவ் பண்ணி பார்த்தா ரிமூவ் பண்ண முடியல. பாருங்கள், அந்த ஸ்டிக்கருக்கு பேக்கில் இருக்குது பாருங்கள். இதுதாங்க அது நான் சொன்ன அந்த டைல்ஸு. ரொம்ப குட்டி குட்டிஸாக போட்டாங்க. அவ்வளோ லுக்கு இல்லை. இது இதுக்கு முன்னாடி இது ஒட்டினப்போ எனக்கு ஒரு 700 ஆச்சு. இந்த பழைய ஸ்டிக்கர் ஒட்டும்போது இப்போ இந்த நான் புது ஸ்டிக்கர் ஒட்டலான்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், வரலை. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமே நம்மளாம் ரிமூவ் பண்ணுறவங்கள வராது. நம்ம இப்போ புது ஸ்டிக்கர் ஒட்டிடலாம். ஏன்னா நான் அது மேலேயே ஒட்ட போகிறேன். வராதனால ஸ்டிக்கர் நீங்கள் ஒட்டுறீங்கன்னா ரொம்ப பொறுமையாக ஒட்டணும். மேலே இருந்து நாங்கள் ஒட்டிட்டு வரோம். இந்த மாதிரி இந்த பெயிண்ட்டுக்கெல்லாம் தகரம் தேய்ப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பிளேடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 2 பேர் வேணும். நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தால் கிளியராக ஒட்டுறவங்களா வேணும். முக்கியமான விஷயம், ரொம்ப பொறுமை முக்கியம். இந்த மாதிரி பொறுமையாக ஒட்டினாதான் ஒட்டும். இல்லைன்னா உள்ளே ஹேர் ஃபார்ம் ஆகி அந்த ஸ்டிக்கர் பபுள்ஸ் ஆகிடும். ஃபைனலாக நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம். இப்போ இதோட லுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது. செவரு ஃபுல்லாகவே ஒட்டியாச்சு. எனக்கு ஒரு 5 ரோல் கண்டிப்பாக ஆச்சு. அங்கங்கே பிட்டு கொஞ்சம் இருந்தது. நம்ம அதை கரெக்டாக நம்ம கட் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். அப்படியே பொறுமையாக அழகாக நம்ம மெதுவாக ஒட்டிட்டு வரணும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ஆகிடுச்சு இது க்ளீனாக ஒட்டுறதுக்கு. இப்போவும் சொல்கிறேன், கண்டிப்பாக நம்ம இது 7-8 வருஷம் வரல அப்படியே இருக்கும். நம்ம க்ளீனாக ஒட்டிட்டா பார்க்க அழகாக இருக்கும்.